இந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ வெப்சைட்ல இ பிளேஜ் எடுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுறோம், அவங்க இ பிளேஜ் எடுக்கணும், இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம். இப்போ வரை 1,94,726 பர்சன்ஸ் இந்த இ பிளேஜ் எடுத்திருக்காங்க. ஒரு 20 மினிட் வீடியோ ஒரு லான்ச் பண்ணாங்க ஒன்றிவல் சீஃப் மினிஸ்டர். இந்த வீடியோவில் போதைப் பொருட்களுக்கு என்ன இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அது சொல்லியிருக்கோம். சில செலிபிரிட்டிஸ் இதில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்றிவல் சீஃப் மினிஸ்டரை ஒரு பேஷனேட் அப்பீல் பண்ணியிருக்காங்க, யாருமே போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இது ஸ்டேட்டுக்கு நமக்கு நல்லதில்லை. ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வரை 18,000 ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி கிளப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் சொல்லியிருக்கோம். இப்போ இருக்குது ஆர்கனைசேஷன்ஸ் என்எஸ்எஸ் என்சிசி அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு புது ஆர்கனைசேஷன் உருவாக்குறோம். அது மட்டும் இல்லை, இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸே நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் ஜூன் 26 6,000 ஜங்ஷன்ஸ்ல ஒரு டைம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நமக்கு இருக்குது. இது தவிர ரெகுலர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். 2022ல 43,983 அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இதில் 1.20 crore பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2023ல 1,10,603 ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் சுமார் 3 கோடி மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான நம்ம உங்களுக்கு தெரியும், ஆவடியில் நைட் மேரத்தான், ட்ரையத்லான், கோயம்புத்தூர் சிட்டியில் கிரிக்கெட் காம்படிஷன் எல்லாம் நடத்திருக்கோம். ஏதோ ஒரு சிலம்பம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம், அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். ஏதோ என்எஸ்எஸ் மூலியமா 6,000 ஜங்ஷன்ஸ்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம், அதுக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட். சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோக்கு இது எல்லாம் பேஜஸ் இருக்குது. அந்த பேஜஸில் யூத் லைக் பண்ணது மீம்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ் மூலயமா ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்கே ஜாஸ்தி கூட்டம் சேருது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கைட் ஃபெஸ்டிவல், டென்னிஸ் காம்படிஷன் எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ஸ்டால், போஸ்டர், பேனர் எல்லாம் போடுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு, இந்த முயற்சிகளுக்கு ஸ்கோச் அவார்டு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடுல நம்ம இப்போ சொன்னது சப்ளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ், டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ்க்கு நேஷனல் லெவலில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் டெல்லியில் நடத்தினது. அதில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடுல என்ன புது முயற்சிகள் எடுத்து வருகிறோம் அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அது ஒரு முன் மாதிரியான ப்ராக்டிசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருட்களுக்கு அகேன்ஸ்டா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இன்ஃபார்மெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக சில இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு மேடல், தனியாக மேடல் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 6 ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மேடல் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு 50 lakh ரிவால்விங் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல இருந்து கேஷ் ரிவார்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் இன்ஃபார்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்காக இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் முயற்சிகள் எடுத்ததுனால தமிழ்நாடுல இப்போ ட்ரக் கண்ட்ரோல், ட்ரக் சப்ளை கண்ட்ரோல், டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் எடுத்து வருகிறோம். வணக்கம். இப்போ நீங்கள் நம்ம ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அவங்க ஒரு தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே தமிழ்நாடு அரசாங்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் போதைப் பொருள்
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன், அதில் சீசர், அவங்க குற்றவாளிகளுக்கு எதிரான ஆக்ஷன், கோர்ட் வரை. இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது நம்மகிட்ட. சில காட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது எபெக்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க பாராட்டிருக்காங்க தமிழ்நாடு ப்ராக்டிசஸ். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கோர்ட்டில் கன்விக்ஷன் ரேட் 80% மேலே இருக்குது. நிறைய அந்த விஷயம் இருக்குது. பொதுவான என்னென்னா, ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான அது ஆரம்பித்த போர், இதை தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே எல்லா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாதிக்கப்படுத்த ஆள், அவங்க அடிக்ட் இருந்தாலும் இல்லைன்னா விக்டிம்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ல பேசிக்லி அவேர்னஸ், இதுக்கான நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்தா அப்போ தான் நம்ம தடுத்த முடியும். டிமாண்டு குறைக்கணும் முதல்ல, அப்புறம் சப்ளை கொரிக்ஷன் பண்ணும்போது சரியா இருக்கும். ஸோ 2 விதமான நம்ம பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்த ப்ரெசன்டேஷனில் கடந்த 2-2.5 வருஷத்துக்குள்ளே நிறைய நம்ம இந்த மாதிரி சாதிக்கிருக்கோம். இன்னும் இந்த முயற்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதே சில தம் ரூல்ஸ் இருக்கு. போதைப் பொருள் பொறுத்தபடியே இன்டர்நேஷ்னல் தம்ஸ் ரூல்ஸ் இருக்கு. அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட். நீங்க இருக்கிறதே போதைப் பொருள், ஏதாவது சப்போஸ் நீங்க காஞ்சா சொல்றீங்களா, காஞ்சா இருக்கிறதே ஊர்லன்னா அதுக்கு ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணீங்களான்னா இருக்கிறதே அடிக்ட்ஸ் அவங்க வேற போதைப் பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் படி. அதை நம்ம காஞ்சா இதை ஒரு தம் ரூல் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகுது, சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் ப்ரூவ் ஆகுதில்ல. ஸோ காஞ்சா டைட் பண்ணும்போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் இதில் சில டைம் என்ன ஆகும்னா ஒரு பேட்டர்ன் மாறும்போது காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதில் கிடையாது. அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கு. முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மசியில் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை அவங்க காட்டினாங்க. நம்ம டைப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு 900 ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதில் 9 ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் ஒரு 13+ ஷாப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இங்கே லோக்கல் கிடைக்காம இருந்தாலும் கூரியர் மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக சிட்டி போலீஸ் சார்பாக 3 மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ். கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும். ப்ரொஃபைல் பண்ணும்போது முக்கியமாக எப்படி சில ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். பொதுவான வந்த ஆள் யார் வாங்குற ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு, அட்ரஸ் தெளிவாக இருக்காது. அப்புறம் அவருக்கு ஃபோன் வரும்போது நானே போயிட்டு வாங்குவோம். அது மாதிரி 2-3 சிம் ஆயிடுச்சுன்னா கூரியர் நமக்கு தகவல் சொல்லணும். அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்ரே மஷின்ஸ் பல்க் இங்கே வச்சிருக்காங்க, அங்கே வைக்கணும். நமக்கே போன வருஷம் வந்த கேசஸ்ல கேசஸ் கூரியர் தகவல் சொன்ன வந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் ரொம்ப டைட் பண்ணணும்னா வெளியூரில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், டைட் பண்ணிட்டு இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.